இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜெயந்தி, காலைல சேராயிடுச்சு, போய் தண்ணி எடுத்துட்டு வா. சரிங்க. இது எப்பவுமே உன்னோட அடையாளம் தான். இத பத்திரமா வச்சுக்கோ. கொடு. பாத்து தர மாட்டேன். ஐயோ, கால் தடுக்கிச்சுமா. நான் வேணும்னே பண்ணல. சாரிமா. ஐயோ அண்ணா, நனைஞ்சிருச்சுண்ணே. ஐயோ, என்ன பண்றது? என் சர்டிபிகேட் நனைஞ்சிருச்சு. என்ன சித்ரா நீ சர்டிபிகேட் பார்த்து வச்சுக்க மாட்டியா? கால கழுவலாம் நான் பக்கெட்டியை தூக்குன அப்படியே ஊத்திக்கிச்சு. ஐயோ, என்ன அப்படி பாக்குற? நான் என்னமோ வேணுமனே பண்ண மாதிரி பாக்குற. தெரியாம தானே பட்டுச்சு. இவெல்லாம் மனுஷன் ஜென்மமே இல்ல. படிச்சிருந்தா தானே இதுக்கு சர்டிபிகேட்டோட அருமை தெரியும். ஒரு மண்ணும் தெரியாது. ரொம்ப நினைஞ்சிருச்சா? எங்க காட்டு. டேய், வாங்கி தொடச்சு விடுற. அண்ணா, சரிண்ணா. குடு சித்ரா, குடுமா, குடு. டேய், என்னடா தீவா, சர்டிபிகேட் அது முக்கியமானதுன்னு சித்திர சொல்லிச்சுல. நீ தண்ணி வேற ஊத்துன, அப்புறம் வாங்கணும்னு பிச்சுட்ட. அண்ணா, நான் என்ன வேணும் நான் கிழிச்சேன். குடுன்னு வாங்கினேன், இப்படி இழுத்தேன். என்ன மறுபடியும் கிழிச்சிட்டே இருக்க? சித்ரா என்ன பண்ணுவோம்? பாவம் பாவம்டா. இதுக்காக ஒருத்தி பகல முடிச்சு தண்ணி வேற அடிச்சிருந்தா. சித்ரா, சரி விடு. சர்டிபிகேட் தான் மட்டும் நான் படிக்க போற. இப்படி அநியாயமா உங்க பொண்ணோட சர்டிபிகேட்டை கிழிச்சு அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்களே. இந்த பாரு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவளுக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணத்தை பண்ண முடிவு பண்ணியிருக்கேன். சித்ரா இப்பதான் ஸ்கூல் முடிச்சிருக்கா. இப்ப படிக்கிற வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப தப்பு. எது தப்பு எது ரைட்டுன்னு எனக்கு நல்லா தெரியும். அத நான் பார்த்துக்கிறேன். சித்ரா கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டில் போய் எஜமானியாக போறா. பண்ண மாதிரி வேலைக்காரியா என் பொண்ணு கஷ்டப்பட மாட்டா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை தான் நான் என் பொண்ணுக்கு அமைச்சு கொடுப்பேன். நீ சித்ராக்கு ஏதாவது புத்தி சொல்ல நினைச்சனா அவளை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிற வழியை பாரு.